இதுக்கப்புறம் அந்த கதையில் எதையாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும் அப்படின்னா வந்து இந்த வெண்ணிலாவை திருப்பி இங்கே கூட்டு வர்றது அப்படிங்கிறதான் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நினச்சி பண்ணாங்கன்னா. ஏன்னா வந்து இப்போ விஜய் இந்த வீட்டுக்கு வந்துட்டார், பக்கத்து வீட்டுக்கே வந்துட்டார். அவர் இங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்கள்ட்ட உதவி கேட்குறது, அந்த சமயத்தில் வந்து அவர் காவேரியை துரத்தி போகிறது, காவேரி கிட்ட தன்னுடைய காதலை புரிய வைக்க ட்ரை பண்ணுறது. இன்னுமே இந்த குடும்பம் வந்து அவர் கான்ட்ராக்டுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக வந்து வேகமாக உங்கள் பொண்ணை கூட்டு வந்துட்டீங்களே, உங்கள் பொண்ணை இப்போ என்ன பண்ணலான்றீங்க? ஏன்னா வந்து உங்கள் பொண்ணோட அக்காவும் கல்யாணம் ஆகிடுச்சு, தங்கச்சியும் கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த பொண்ணுக்கு இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு ஏற்பாடுகள் பண்ணணும். அப்போ வந்து எப்படி இருந்தாலுமே வந்து இந்த அக்ரிமெண்ட் கல்யாணங்கிறது இந்திய ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது கிடையாது. அப்போ அவங்க முதல்ல பண்ண கல்யாணத்தை இன்னும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும். டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு என்ன ஏற்பாடுகள்ங்கிறத பண்ணணும். அதை ஏதாச்சும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பண்ணிட்டாங்கன்னா இப்போ அடுத்து பொண்ணு தேடுறது, பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுன்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இப்போ அதற்கெல்லாம் முன்னாடி இந்த பிரச்சனையில் இவர்கிட்ட வந்து இப்போ என்ன பிரச்சனை? இவர் வந்து அந்த தப்பை நான் செஞ்சேன், அப்போ பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் உணர்ந்துட்டேன், நான் வந்து உண்மையாக காதலிக்கிறேன் நான், அதனால் தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி தானே பேசுகிறாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறதே அவர் அதானே சொல்ல வராரு. ஸோ அப்போ அவர்கிட்ட உட்காந்து காது கொடுத்தாச்சும் கேட்கலாம். அவரை பார்த்தாலே எரிஞ்சு விடுறது, சாரதா யார் தெரியுமா, வந்து கேட்டுப்பார் கொடைக்கானல்ல, நான்லாம் வந்து அங்கே ஒரு பெரிய தாதா டான் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் நமக்கு சிரிப்பு வரதா எரிச்சல் வரதாங்கிறதே தெரியல. ஸோ இப்போ இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த வெண்ணிலாவை கொண்டு வர ட்ராக்லாம் இல்லாமல் வேறு ட்ராக்னு கொண்டு வரணும்னா இந்த ப்ரெக்னன்சி ட்ராக்கை தான் கொண்டு வர முடியும். முன்னாடி காவேரியும் விஜயும் அந்த ஒரு நாள் அந்த பிறந்த நாளில் உண்டானதுனால இப்போ அவங்களுக்கு வந்து கர்ப்பமாக இருக்காங்கிற விஷயம் தெரிய வர, இந்த சமயத்தில் அவங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணுறவங்கனால இது சொல்லாமல் இருக்கணும்னு பார்க்க, இந்த சமயத்தில் இது வந்து வேறு யாராவது ஒருத்தங்களுக்கு மட்டும் அந்த வீட்டில் தெரிய வந்து அவங்க அந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லலான்னு போனால் அவங்க அதை மறைச்சிட்றது. இல்லை வேணாம், நமக்கு யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம அம்மாவோட சத்தியத்தையும் காப்பாற்றணும், அதனால் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம், விஜயும் இங்கே விட மாட்டார், அவரை பார்த்தாலும் நமக்கு அவர் கூட போய் சேரணும்னு தான் தோணுது அப்படின்னு முடிவு பண்ணி ஊரை காலி பண்ணிட்டு போகலான்னு முடிவு எடுக்க போகிறாங்களா? இந்த மாதிரி எப்படி யோசித்து பார்த்தாலும் நிறைய வந்து குட்டி குட்டியான கிரிஞ்சான ஸ்டோரி லைன்ஸ் மட்டும் தான் தெரிய வருது. அதில் எந்த ஸ்டோரி லைனை வந்து பிக் பண்ணி எந்த பக்கமாக அந்த கதை போக போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கில் வந்து எப்படி இருக்குது? இதில் என்ன மாற்றங்கள் கொண்டு தான் நல்லாயிருக்கும்? நீங்கள் பார்த்த மகாநதியும் இப்போ பார்க்குற மகாநதியும் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள்.